பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை
அவர் நம் வாழ்விலே பயணிக்கும் போது நம்முடைய வாழ்வில் வெற்றியை தருகிற தெய்வமா, விடுதலை தருகிற தெய்வமா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் வெற்றியை தருகிறவர், விடுதலை தருகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவருக்கு நாம் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போமா? ஆண்டவரை நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு வெற்றியை தருகிற தெய்வம், விடுதலை தருகிற தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பேற்பட்ட தெய்வத்தை கொண்டிருக்கிற ஜனங்கள் நாங்கள் எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்களாக இருக்கிறோம் ராஜா. எங்களை நீங்க விசேஷமாய் அறிந்து ஆராய்ந்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உண்மை நாங்கள் பெற்றிருக்கிறோமே, உங்களுக்கு கோடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம் என்று நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிக்கிறோம். விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் பூசிப்பவன்.
எரிந்த நாணலை முறிக்காதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமாயிருக்கிறார். நம் வாழ்வில் அவர் ஜெயத்தை தருகிற வரைக்கும் நம்முடைய வாழ்வில் அவர் விளக்கேற்றிக் கொண்டே இருக்கிறார், வெளிச்சத்தை தந்து கொண்டே இருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்குள்ள நாம் பிரவேசிப்போமா? இந்த காலையில் ஆண்டோடு சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க என்னோடு இருங்க ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி செல்லுங்க, எங்க வாழ்வில் உங்களுடைய சித்தத்துக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ராஜா, உண்மை நோக்கி பார்த்தோம், உங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தெய்வம். இந்த காலையிலே தேவனை மாத்திரம் நோக்கி நாம வந்திருக்கிறோம். அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? மனுஷரை நோக்கி பார்த்தது, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் நாம நோக்கி பார்த்ததெல்லாம் விட்டு தேவனை மாத்திரம் இந்த காலையில நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா?
ஒரு நாளும் அவமானப்படுவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நாம், அவரை ஒவ்வொரு நாளும் தேடுகிற நாம், ஒவ்வொரு நொடியும் அவரை நோக்கி பார்க்கிற நாம், ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையுள்ள மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க தெய்வம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன பிரகாரம் நாம் உண்மையாய் அவரை முழு உள்ளத்தோடு நாம் தேடும்போது நிச்சயமாய் நம் வாழ்விலே எந்த அவமானமும் எந்த தலை குனிவும் இருக்காது. ஒருவேளை நம்மளுக்கு அவமானமா தோன்றலாம். ஆனா ஆண்டவர் நீ என்னுடைய பிள்ளை என்பதை அந்த இடத்துல தேவன் உயர்த்த வல்லமையுள்ள தெய்வமா இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். அவரை நாம் உண்மையாய் தேடுவோமா? அவரை உண்மையை நாம் பற்றிக்கொள்வோமா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ராஜா, நாங்கள் ஒரு நாள் அவமானப்படக்கூடாது, நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இந்த உலக மனிதர்கள் முன்பாக நாங்கள் விட்டு போகாதபடி தேவனீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுவோமா? ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மட்டுமா தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்து தேவன் மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் சீபா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.